ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. பராபவ வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி. பல கோடி தீய கர்மாக்கள் கழியவும் நல்ல வழியிலே நல்ல காரியங்கள் சித்திக்கும் நடைபெறும் நல்ல நாள் வியாழக்கிழமை கூடி வரும் சஷ்டி திதி. இப்படிப்பட்ட நாள் வருகின்ற 7/5/2026 வியாழக்கிழமை. இப்படி சில குறிப்பிட்ட பூஜைகளில் குறிப்பிட்ட சில சிறப்பான பலன்களை பெறுவதற்காக நமது சத்குரு இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் தெரிவதற்காக குறித்த கால தேச வர்த்தமான வரைமுறைகள் இவைகளை சித்தர்கள் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. இப்படி புண்ணிய காரியங்களை நடத்த முடியாமல் தடுக்கும் பல தோஷங்கள் இருக்கின்றது. நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு தடங்கல், அதுதான் ஒரு தோஷமாக இருக்கிறது. அதை களைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தினமுமே அனுதினமும் சுயம்பு மூர்த்தி ஆலய வழிபாடு. குறிப்பாக எத்தனையோ சிவாலயத்திலே சுயம்பு மூர்த்தி இருக்கின்றார். அப்படி அந்த ஆலய வழிபாடு ஒவ்வொருவர் இல்லத்திலும் குறைந்தது 3 மணி நேரத்துக்கு நல்லெண்ணெய் விளக்கு தீபம் எரிய வேண்டும். இந்த ஜோதி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலும் கையால் சந்தனம் அரைத்து இறைவனுக்கு சிறிதளவாவது சாற்றுதல் போன்ற பற்பல நல்ல காரியங்களை குருவின் வழிகாட்டுதல்படி நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். ஒவ்வொருவரும் தவறாமல் இல்லத்தில் எளிய வழிபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிப்பது நல்ல வழியில் நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்ள உங்களுக்கு துணை புரியும். மேலும் குருவாரத்தில் அமையும் சஷ்டி திதி நாளில் முறையாக விரதம் கடைபிடித்து வருவது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், குறிப்பாக நற்காரியங்கள் தடையே இல்லாமல் நடப்பதற்கு நல்ல துணை புரியும் நல்ல நாள். குரு குகன் என்பது முருகனை குறிப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகையினால் இதை பற்றி நமது ஆன்மீக இதழான அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து வருகிறோம். குருவாரம் வியாழக்கிழமை கூடும் சஷ்டி நாளில் தூய முழுமையான விரதத்துடன் ஞானஸ்கந்தன், ஞான தண்டாயுதபாணி, ஞான முருகன், ஞான சுப்பிரமணியர் போன்ற ஞான பெயர்களை கொண்டாலும் முருகனை தரிசித்து வழிபடுவதால் மேலும் சுப்பிரமணிய புஜங்க பாராயணம் சிறந்த பலன்களையும் அள்ளித்தரும். மேலும் சர்க்குரு ஜீவ சமாதிகள், குரு மூர்த்தங்கள், ஜீவாலயங்கள், அதிஷ்டானங்கள், பிருந்தாவனங்களில் வழிபடுவதும் நல்ல காரிய சித்திக்கு நல்ல உதவி செய்யும். உங்களுடைய பலன்களை விரைவு துரிதப்படுத்த உதவும். காரிய தடங்கள் எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் தூளாக அவை உடைந்து கழிந்துவிடும். இப்படி நல்வழிகளை கொடுக்கும் நல்ல நாளே நாளை வியாழக்கிழமை வருகின்ற நல்ல நாள். இப்படி 7/5/2026 பகல் 10:15 முதல், அதாவது பகல் சூரியன் உதயம் வரை வியாழக்கிழமை கூடும் சஷ்டி திதி நாளாக அமைகின்றது. அரிய சந்தர்ப்பங்களை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை ஒரு நம்பிக்கையுடன், குரு நம்பிக்கையுடன் பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஆனால் இங்கே தேவை ஒரு குருவின் நம்பிக்கையே முக்கிய குறிப்பு. உங்களுடைய பூஜை தான தர்மங்களை, அந்த பலன்களை உங்களது சர்க்குருவுக்கே அர்ப்பணமாக கொடுத்து விடுங்கள். எப்பேற்பட்ட புத்திர தோஷத்தையும் நீக்கும் அற்புதமான நல்ல நாள். முழு தேங்காயிலே தொடுத்த கட்டிய மல்லிகைப்பூவை அப்படியே நாருடன் தேங்காயை சுற்றி வெத்தலை பாக்கு, தாம்பூலம், மஞ்சள், அப்படி மங்கள பொருட்களுடன் வளையல், மெட்டி இவையெல்லாம் ஒரு அம்பாள் சன்னதியிலே வைத்து ஏழை சுமங்கலிகளுக்கு அமர வைத்து புடவை முந்தாணிகள் விரித்து அவைகளை இட்டு கொடுத்து வணங்கி வந்தால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட புத்திர தோஷத்திற்கு நிவர்த்தி கொடுக்கும் எளிமையான முழுமையான பலன்களை தருகின்ற நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையது. அருளால் அருணாச்சலா.